ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு தலைக்கு குளிக்க வச்சதுனால ஒரே தூக்கமாக இருக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா தலைக்கெல்லாம் சுடுதண்ணி காய வச்சு குளிக்க வச்சுட்டு உட்காந்துருந்தனால தூக்கம் வருது. நான் ரெடியாக இருக்குள்ள தூக்கம் வருதுங்கம்மான்னு. மணி 6:50 ஆகுது. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எல்லாருமே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோவில் பார்த்துட்டு தான் எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் போட்டு போகும்போது அதிகமாக யாரும் கவனிக்கிறதில்ல. வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. கனகாம்பரம் பூ யாருக்குமே பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால தான் நான் பாப்பாவுக்கும் பிடிக்கும், பாப்பாவுக்கு வச்சு விட்டது. இன்றைக்கி வந்து என்ன ஃபங்க்ஷன்னா, இன்றைக்கி இங்கே சர்ச்சில் வந்து மாதா கொடியேற்றம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கெபிக்கு வந்து அங்கே தேர், நான் வர ஞாயிற்றுக்கிழமை தேர், அதுக்கு சர்ச்சில் கொடியேற்றம். இந்த ஒரு வாரத்துக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். பூசை டெய்லி சாயந்தரம் நல்லா பூசை இருக்கும். 5 நாள் 9 நாள். அது முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தேர் இங்கே கெபியில் வரும்போது வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு கடையில் நின்று சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு இட்லி ஊற்றி சாப்பிட்ணும். காலையில் ஒன்றும் செய்யலை. வந்துட்டு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இட்லி ஊற்றி கொடுத்தேன். பாப்பா சாப்பிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து ட்ராயிங்க்கு செலக்ட் போன வாரம் ட்ராயிங் வரைஞ்சிருந்தால அதில் வந்து ட்ராயிங்க்கு கட்டுரைக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. அது என்ன இது கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்போ ஒரு இது போய் படிச்சுட்டு வராங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட படிக்கிறதுக்கு போயிட்டாங்க. நான் இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு போட்டு உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்டு நீ மத்தியானம் 2 மணி 1 மணி பஸ்ஸுக்கு போனோம். 12 மணிக்கெல்லாம் 1 மணி பஸ்ஸுக்கு போனோம்னா 2 மணிக்கு அங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிரும் காம்படிஷன். அதுக்கு போயிட்டு வரணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.